வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயல் வரும் 28ஆம் தேதி ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கிறது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயலால் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பு இருக்காது என பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மழை அதிகமாக இருக்கும் என்பதால் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் பருவமழை பாதிப்பால் 31 பேர் உயிரிழந்த நிலையில் 47 பேர் காயமடைந்திருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். நெல் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்திய பிறகு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, நெல்லை, அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருவள்ளூர், கடலூர், தூத்துக்குடி, கோவை, நாகையில் மாநில பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இடியை முன்கூட்டியே கணிக்கும் ரேடார்களை வாங்க வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை திட்டமிட்டுள்ளது. மழை காலங்களில் ஏற்படும் சேதங்களை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. புயல் எச்சரிக்கை காரணமாக நாகை, இலங்கை இடையிலான கப்பல் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி வரை கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மாமல்லபுரம் மற்றும் மதுராந்தகம் அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்தனர். கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் குறித்து தஞ்சாவூரில் மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளது. நிர்வாக காரணங்களுக்கு ஆய்வு ஒத்திவைக்கப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி ஆய்வு செய்ய உள்ளனர். வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளது. மாநிலம் முழுவதும் காய்ச்சல் அதிகமாக உள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய ஏதுவாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 65,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு குறைந்த நிலையில் நீர்வரத்தும் குறைந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் எல்லிஸ் அணைக்கட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க விழுப்புரம் ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் அபாய அளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் குழித்துறை சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கியது. சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட நீர் கடலூர் மாவட்டம் தடுப்பணைகளை தாண்டி கடலில் சென்று கலக்கும் ரம்யமான காட்சிகள் வெளியாகியுள்ளது. பைசன் திரைப்படத்தை பாராட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மாரி செல்வராஜின் திரை மகுடத்தில் மற்றும் ஒரு வைரக்கல் என புகழாரம் சூட்டியுள்ளார். அரசியலை மிக முதிர்ச்சியுடன் காட்டியிருப்பதாகவும் கூறியுள்ள முதல்வர்
திரைக்கதைக்கு உயிரூட்டியுள்ளதாக நடிகர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். யாரின் கோபத்திற்கும் பயந்து படம் எடுப்பதை நிறுத்த மாட்டோம் என்று பைசன் பட நன்றி தெரிவிக்கும் விழாவில் இயக்குனர் ப. ரஞ்சித் ஆவேசமாக தெரிவித்தார். பெரிய ஹீரோவை வைத்து சமூகம் சார்ந்த படம் எடுக்கக்கூடாதா என்றும் கபாலி படத்தை குறிப்பிட்டு அவர் கேள்வி எழுப்பினார். தன்னை சாதி வெறியன் என்று முத்திரை குத்துவதாக ப. ரஞ்சித் வேதனை தெரிவித்துள்ளார். எந்த மனிதர்களையும் படத்தில் மோசமாக சித்தரிக்கவில்லை. 75 ஆண்டு சினிமா வரலாற்றில் சொல்லாததை சொன்னால் பதற்றம் ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். எவ்வளவோ படம் வரும் நிலையில் தன்னை மட்டும் சீண்டுவது ஏன் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். இடையூறு செய்தால் இன்னும் மூர்க்கமாக சண்டையிடுவேன் என்றும் கூறினார். என்னுடைய படம் பிடிக்கவில்லை என்றால் மற்ற படங்களை பாருங்கள் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். தனது உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த எஃப்ஐஆர் வெளியானது. கரூர் நகர காவல் நிலையத்தில் குறிப்பிட்டது போலவே A1 மதியழகன், A2 ஆனந்த், A3 நிர்மல்குமார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை தவேக தலைவர் விஜய் வரும் 27ஆம் தேதி சந்திக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்குவதற்காக மாமல்லபுரத்தில் 50 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேக தலைவர் விஜய் கரூர் செல்லாதது குறித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை பனையூர் அழைக்கும் விஜய் ஓட்டு பெட்டியையும் பனையூரிலேயே வைக்க சொல்வார்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக செயல் தலைவராக ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி நியமனம். தருமபுரி பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மாணவர் சேர்க்கை கல்வி கட்டணம் குறித்து தமிழக அரசே முடிவு செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சி என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் வழக்கறிஞர் பைக் மீது விசிக தலைவர் திருமாவளவனின் கார் மோதிய விவகாரம். பார் கவுன்சில் அலுவலகத்தில் பதிவாகியுள்ள சிசிடிவி பதிவு வெளியானது. கந்தசஷ்டி திருவிழாவை ஒட்டி சென்னை தாம்பரத்திலிருந்து நெல்லைக்கு இன்று இரவு 9:35 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறு மார்க்கத்தில் திருச்செந்தூரில் இருந்து நாளை இரவு 10:30 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சபரிமலை தங்க திருட்டு விவகாரத்தில் கைதான உன்னிகிருஷ்ணன் என்பவரை சென்னை அம்பத்தூருக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை. கவசத்திற்கு தங்க முலாம் பூசுவதற்காக எடுத்து வரப்பட்ட போது மோசடி நடந்த நிலையில் தனியார் தங்க நிறுவனத்தில் வைத்து விசாரணை நடைபெற்றது. சேலத்தில் 3 இளைஞர்கள் சேர்ந்து ஒருவரை தாக்கிய விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தனது காதலியிடம் ஆபாசமாக பேசிய நபரை திட்டம் தீட்டி வரவழைத்து நண்பர்களுடன் சேர்ந்து காதலன் தாக்கியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்டவருக்கு இடது கை மற்றும் வலது காலில் எலும்பு முறிவு. ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளான சம்பவத்திற்கு BCCI கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்
தேவைப்பட்டால் பாதுகாப்பு நெறிமுறைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் ஆறுதல் வெற்றியடைந்தது இந்தியா. ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர்கள் பட்டியலில் கங்குலியை முந்தி ரோஹித் சர்மா 3வது இடத்தை பிடித்தார். ஆஸ்திரேலிய மண்ணில் இதுவரை 6 சதங்கள் அடித்துள்ள ரோஹித் சர்மா அதிக சதம் அடித்த வெளிநாட்டு வீரர் என்ற சாதனையையும் பெற்றுள்ளார். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறினார் விராட் கோலி. இலங்கை வீரர் குமார் சங்ககாராவை முந்தி 2வது இடத்தை விராட் கோலி பிடித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்ள உள்ளது. வரும் 30ஆம் தேதி நவி மும்பையில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுடன் இந்திய அணி பல பரீட்சை நடத்த உள்ளது. மருது பாண்டியர் மற்றும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு சிவகங்கையில் 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 27 முதல் 30ஆம் தேதி வரை மதுக்கடைகள் மூடப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் விடுமுறை. 28, 29, 30 ஆகிய தேதிகளில் மதுபான கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் மல்லிகை பூ கிலோ 1300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முகூர்த்த நாட்கள் வருவதால் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடியில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. அணியில் இடம்பெற்றிருந்த கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவிற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என இயக்குனர் ப. ரஞ்சித் கோரிக்கை விடுத்துள்ளார். இரட்டை கொலை வழக்கில் தலைமறைவான குற்றவாளியை ராஜஸ்தான் சென்று சீர்காழி போலீசார் கைது செய்தனர். 3 ஆண்டுகள் வட மாநிலத்தில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய காவலர்கள் குற்றவாளியை மடக்கி பிடித்து விமானத்தில் அழைத்து வந்தனர். ஓசூரில் ஆதரவற்றோர் காப்பகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த காப்பகத்தின் தாளாளர் ஷியாம் கணேஷ் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட உயர் ரக கஞ்சா சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதானி குழுமத்தில் LIC நிறுவனம் 32,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு முடிவுகளில் வேறு நிறுவனங்கள் பங்கு வகிக்காது என LIC விளக்கமளித்துள்ளது. நாக்பூரிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் பறவை மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் பறவை மோதிய நிலையில் முன்னெச்சரிக்கையாக நாக்பூரில் தரையிறக்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி அருகே நிலச்சரிவால் வீட்டின் கான்கிரீட் ஸ்லாப் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் சிக்கி கணவர் உயிரிழந்த நிலையில் மனைவி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் லிப்ட் தருவதாக கூறி சிறுமியை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் கொடுத்து 4 நாட்கள் சிறுமியை வன்கொடுமை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அயோத்தி தீர்ப்பை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞருக்கு 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காசாவில் நிவாரணப் பொருட்கள் ஏற்றி சென்ற லாரிகளை பொதுமக்கள் பின்தொடர்ந்து சென்ற காட்சிகள் வெளியாகி நெஞ்சை உலுக்குகிறது. நிவாரணப் பொருட்களை பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு அள்ளி சென்றனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 68,519 உயர்ந்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளபோது கடந்த 24 மணி நேரத்தில் 19 பேர் உயிரிழந்ததாக காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மன்னராட்சி நடைபெற்று வரும் தாய்லாந்து நாட்டின் ராணி சிரிகிட் உடல்நலக்குறைவால் காலமானார். ராணியின் மறைவை தொடர்ந்து மலேசியாவில் ஏசியான் உச்சி மாநாட்டில் தாய்லாந்து பிரதமர் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த வலியுறுத்தி டெல் அவிவில் இஸ்ரேலிய மக்கள் போராட்டம் நடத்தினர். உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். கத்தார் தலைநகர் தோஹாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைனுடைய அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திக்கும் திட்டமில்லை. தனது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போலி பங்கு சந்தை குறித்த விழிப்புணர்வு வீடியோவை சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ளது. இதில் நடிகர் காளி வெங்கட் பாதிக்கப்பட்ட நபர் போல் நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார்.